Hi guys, welcome to Maran Vlogs. Hi guys, welcome to Maran Vlogs. இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் மாவட்டமில் மாமண்டூர் அப்படின்ற கிராமத்தில் மாமண்டூரில் ஏரி இருக்குது. அந்த ஏரி கரையோட ஃப்ரண்ட் சைடில் மகேந்திரவர்மனால் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட குகை தான் இந்த குகை தான் இப்போ பார்க்கலான்னு வந்திருக்கோம். நான் வந்து 7th படிக்கும்போது இந்த இடத்துக்கு ஸ்கூல்லேருந்து பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ வந்து ஞாபகம் இருக்குது. ஆனால் எங்கள் பேர்லாம் எழுதி வச்சோம், அதெல்லாம் இருக்கான்னு தெரில. வாங்க பார்க்கலாம். இருக்கா? அதெல்லாம் இருக்காது, எப்போஞ்சு போயிட்டு. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாம்மா? இந்த குகையில் நரசிம்ம சிலை இருக்குன்னாங்க. ஆனால் நரசிம்ம சிலை இல்லை, சிவன் சிலை மட்டும்தான் இருக்குது. வா போய் பார்க்கலாம். இதான் அந்த சிவன் சிலை இருக்குது. ஆனால் அங்கே நரசிம்ம சிலை இருக்குது அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். ஆனால் நரசிம்ம சிலைலாம் இல்லை, கல்லுலேயே செதுக்கி வச்சுருக்காங்க. கல்வெட்டு அந்த சைடு இருக்குது, பாருங்க. வா போய் பார்க்கலாம். இதான் அந்த கல்வெட்டு எழுதி வச்சிருக்காங்க அந்த நாளில். இதுதான் படிக்கிட்டே புரியாது, இது எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. இங்கே தான் நாங்கள் புரியல. இப்போ வந்து இந்த குகையை பார்த்துட்டோம். இது பக்கத்தில் இன்னொரு குகை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சைடில் ஒரு 2 குகை இருக்குது. அந்த குகையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு போயிட்டு அந்த 2 குகையை பார்த்துட்டு மேலே கோவில் இருக்குது. அந்த கோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளம்பலாம். பாருங்க, இதுதான் அந்த 2வது குகை சொன்ன மாதிரி. இதில் அந்த கல்வெட்டு அங்கே எழுதியிருக்காங்க. இந்த தூண்லேயும் எல்லா தூண்லேயுமே நம்ம வீட்டில் கோலம் போடுற மாதிரி கல்லுலேயே செதுக்கி வச்சுருக்காங்க. எல்லா தூண்லேயும் 4 சைடில் மேலேயும் கீழேயும் இது வரைஞ்சி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே அவங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த மாதிரியே இதுலேயும் கல்வெட்டு இருக்குது. ஆனால் அங்கே பாறை வந்து கரெக்டாக ஒரு ஈக்குவலாக இருந்தது. ஆனால் இந்த இடத்துல வந்து பள்ளமாக இருக்குது கொஞ்சம். ஆனால் எழுதி வச்சுருக்காங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ அந்த குகையை பார்த்துட்டோம், இந்த குகையை பார்த்துட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வரும்போதே இருந்தது அந்த குகை. சரி, இந்த குகையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். இப்போ அங்கே போயிட்டு அந்த குகையை பார்த்துட்டு இன்னொரு குகையில் ஆளுங்களாம் இருக்காங்க. அங்கே போயிட்டு வீடியோ எடுக்க முடியுமா தெரியல. சரி, அங்கே எடுக்க முடிஞ்சால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கோவில் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதான். சரி, ஓகே, அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆல்ரெடி அங்கே 2 குகை பார்த்துட்டோம். இப்போ வந்து 3வது குகை தான் வந்திருக்கோம். இந்த குகை வந்து மகேந்திரவர்மனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் இங்கே கட்டி தான் ட்ரைனிங் எடுத்தாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யாலாம் தெரில. இங்கே இருக்க மக்கள்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா நம்மளுக்கு தெரில. ஆனால் நாங்கள் வந்து பார்த்தது வரைக்கும் மகேந்திரவர்மனால் தான் இது கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, போயிட்டு பார்க்கலாம், குகை பார்க்கலாம். 3வது குகையாண்ட வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இது 3வது குகை மாதிரி தெரியல. இதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து பாதி வரைக்கும் இழுத்துட்டு குகை மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. அதுக்கப்புறம் இதை கட்ட முடியலையா, என்ன ரீசன்னு தெரியல. இல்லை ஃபஸ்ட்டு அந்த குகை, செகண்டு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு குகை இருக்குது. 3 குகை பார்த்துட்டு லாஸ்ட்டாக இதை இது பண்ணும்போது ஏதாச்சும் வேலை காரணமாக வேறு எங்கன்னா போயிட்டாங்களா, அதெல்லாம் எதுவும் தெரியல. மூணு குகையை பார்த்தாச்சு. இப்போ வந்து அந்த குகையாண்ட போக முடியாது, ஏன்னா அங்கே கொஞ்சம் ஆளுங்களாம் இருக்காங்க. அங்கே இப்போ நம்ம போகிறது அங்கே சரியாக இருக்காது. நேரம் நம்ம போயிட்டு கோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலாம். இப்போ அந்த கோயிலில் வந்துட்டோம், வா மேலே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டே நந்தி சலாலை நோக்கி மேல் நோக்கி வாங்க, மேலே போய் பார்க்கலாம். ஒன்றும் எப்படி தெரியல, வாங்க. கால் வைக்கனாலும் கையெல்லாம் வச்சுங்க போதுங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.
இப்படி உட்காருவேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? சிவன் கோவில் இதுதான், பார்த்தா தெரியும். அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் இதுதான். இது வந்து சிவன் கோவில். அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா அது வந்து பைரவர் கோவில். பார்த்தீங்கன்னா இது வந்து பிரதோஷம் அப்புறம் சிவராத்திரி இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா விசேஷமாக நடக்கும். பொதுமக்கள் தான் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இந்த நாளில் மட்டும்தான் இது கொஞ்சம் இதுவாக இருக்கும். இந்த டைம்லலாம் யாராச்சும் வருவாங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிடுவாங்க. சரி, ஓகே, இதோட விலாகை முடிச்சிக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எல்லாருக்கும் பாய் காய்ஸ். பாய்.